மலேசிய இந்தியர்களை இழிவுபடுத்தும் வகையிலான சொல்லாட்களை பயன்படுத்திய வணிகர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒற்றுமைத்துறை அமைச்சர் இடத்து ஆரோன் ஆகு டாகான் தெரிவித்துள்ளார். சாலையோரத்தில் சோளம் விற்கும் நபர் இந்தியர்களை இழிவுபடுத்தும் சொல்லாடல்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சோளம் விற்கப்படாது என எழுதி வைக்கும்படியான காணொளி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து இது போன்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இது மாதிரியான இழிவான செயல்களை புரிபவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டத்தோ ஆரோன் அகு டாகாங் தெரிவித்தார். இது போன்ற இன வெறியர்களுக்கு தகுந்த பாடமாக இருக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட வணிகர் மீது நடவடிக்கை எடுப்பதை அமைச்சு உறுதி செய்யும் என்றும் டத்தோ ஆரோன் அகோ டகாங் தெரிவித்தார். இது மாதிரியான இனவெறி செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் காணொலியாக பதிவிட்ட பெண்மணியையும் தாம் பாராட்டுவதாகவும் தக்க சமயத்தில் நெறிமுறையுடன் அவர் செயலாற்றி உள்ளதாகவும் ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரோன் அகோ டாகான் தெரிவித்துள்ளார். சுங்கைப்பட்டாணி தமான் ஸ்ரீ அஸ்தானா குடியிருப்பு பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட ஆடவரை கைது செய்யும் போது 4 காவல் அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட ஆடவர் பாராங்கத்தியால் தாக்கியதாக நம்பப்படுகிறது. பிற்பகல் 3 மணி அளவில் கொலமுடா காவல் நிலையத்திற்கு ஒரு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்ற நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வன்முறையில் ஈடுபட்ட ஆடவரை கைது செய்ய முயற்சிக்கும் போது 4 காவல் அதிகாரிகள் தாக்கப்பட்டதாக கொலம்புடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். வன்முறையில் ஈடுபட்ட 32 வயது ஆடவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதால் காவல்துறையினர் அவரை தாக்கவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட ஆடவரால் 4 காவல் அதிகாரிகளுக்கு தோள்பட்டையிலும் தலையிலும் கத்திவெட்டுக்கு ஆளானதாக அவர் தெரிவித்தார். காவல் அதிகாரிகளை தாக்கிய ஆடவர் தன்னையும் தாக்கிக் கொண்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 1 மணிக்கு உயிரிழந்ததாகவும் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். ஷா அலாமில் உள்ள ஒரு கடையில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 45 வயது வெளிநாட்டினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதாக ஷா அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். காலை 8:26 மணிக்கு பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்ததாகவும் நண்பகல் 1:49 மணிக்கு சந்தேக நபர்களான 3 பங்களாதேஷ் ஆடவர்களையும் 2 பங்களாதேஷ் பெண்களையும் கைது செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்டுள்ள 33 முதல் 53 வயதுக்குட்பட்ட அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஜொகூரில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2379 டன் மின் கழிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள பிளம்தோங், தேசா செமர்லாங், உலுத்ராம் ஆகிய பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சட்டவிரோதமாக இரும்பு, தகரம் போன்றவற்றுடன் மின்சார பொருட்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மறுசுழற்சி மையமாக இயங்கி வந்த தொழிற்சாலையில் உரிமம் இல்லாமல் டன் கணக்குகளில் பதுக்கி வைத்ததற்காக 2 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளிலிருந்து உரிமம் இல்லாது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மின் கழிவுகளுடன் எந்திரங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்டவை மதிப்பு மொத்தம் 71.5 மில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளான தனது மகனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது 69 வயது முதியவர் செலுத்திய வாகனம் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக குபாங் பாசு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ரெட்ஸ்வான் சலே தெரிவித்தார். பிற்பகல் 2 மணி அளவில் சங்லூனில் இருந்து ஜித்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் சாலையில் சமிக்ஞை விளக்கை மீறி வாகனத்தை செலுத்தியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர் கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்ட 69 வயது பெண் ஜித்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்த நிலையில் அவரின் 47 வயது மகனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 46 வயது லாரி ஓட்டுநரின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்துள்ளதாகவும் முகமது ரெட்ஸ்வான் சலே தெரிவித்தார். உணவகங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான உணவகங்களில்
புகைப்பிடிக்கும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் நேரடியாக புகார் அளிக்கும் முறையை ஜொகூர் மாநிலத்தில் தொடங்கி இருப்பதாக ஜொகூர் மாநில சுகாதார சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சூன் தெரிவித்தார். உணவகங்களில் புகைப்பிடிப்பவர்களை புகைப்படம் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் இனி பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு என்று அவர் தெரிவித்தார். எடுக்கப்பட்ட காணொளிகளை அருகில் உள்ள சுகாதார அலுவலகங்கள் அல்லது நகராட்சி அல்லது மாவட்டத்தில் இயங்கும் எந்த ஓர் அரசு அலுவலகங்களிலும் புகார் அளிக்கலாம் என்றும் 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புகார் அளித்தவரின் அடையாளங்கள் வெளியிடாமல் காக்கப்படும் என்றும் லிங் தியான் சூன் நம்பிக்கை தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த மைபி வாகனம் எதிர் திசையில் வந்த டேங்கர் லாரியை மோதியதால் டேங்கர் லாரி வாகனத்தை மோதி சாலையோர கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை 5:20 மணிக்கு பெடாவின் கஞ்சோங் டாவாய் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்தில் எந்தவோர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் யான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மூசா ரெபேன் தெரிவித்தார். மைபி வாகனத்தில் இருந்த 70 வயது மூதாட்டியும் 11 வயதுக்கு உட்பட்ட 4 பேர குழந்தைகளும் வாகனத்திலேயே சிக்கியதாகவும் மீட்புப் படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடையின் சுவர்கள் மிகுந்த சேதத்திற்குள்ளானதாகவும் விபத்தின் போது சாலையோர கடையில் யாரும் இல்லாததால் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மூசா ரபீன் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் 5.1 விழுக்காட்டை பதிவு செய்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வலுவான வளர்ச்சி மடானி பொருளாதார கொள்கையின் செயல்திறனை நிரூபிக்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மக்களின் வளமான வாழ்வுக்காக இவ்வாண்டு செயல்திறனை மேலும் மேம்படுத்தவும் மடானி அரசு தொடர்ந்து செயல்படும் என்று அவர் இன்று தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார். மலேசியாவின் பொருளாதாரம் ஒரு சிறந்த செயல்திறனை பதிவு செய்துள்ளதோடு நிதி பற்றாக்குறையை 4.1 விழுக்காடாக குறைப்பதில் மடானி அரசு வெற்றி பெற்றுள்ளது என்று அவர் பதிவிட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் மின்னணு துறையில் முதலீட்டின் அதிகரிப்பு 12 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது 12 ஆண்டுகளில் மிக உயர்ந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர் அத்துடன் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஏற்றுமதிகளும் உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். சுற்றுலாவை மீட்டெடுப்பது மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.